Dear students, in the third partல நம்ம ரைஸ் ஆஃப் மகதா அண்ட் த மௌரியன் எம்பையர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைஸ் ஆஃப் மகதா கிங்டம், மகதத்தின் எழுச்சி அப்படின்னு சொல்லலாம். கனசங்கங்களுடைய ஆட்சி முறை முடியாட்சிகளுடைய ஆட்சி முறையிலிருந்து மாறுபட்டு இருந்தது. அரசாட்சிகள் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசுடன் இணைந்திருந்ததுன்னு சொல்லலாம். ஆளும் அதிகாரம் அரச குடும்பத்திடம்தான் இருந்தது. இது மரபுரிமையாக வந்ததுன்னு நம்ம படித்தோம். ஹெரிடிட்டரி வம்சாவளியாக அரசு ஆட்சி முறை இருந்தது. பரிஷத், சபா இந்த மாதிரியான ஆலோசனை குழுக்கள் அரசுக்கு ஆலோசனை வழங்க இருந்தது. சபா வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றிருந்தது. வரி வசூல் செய்த அமௌண்ட்டை கருவூலத்தில் ட்ரெஸரியில் செலுத்தும். அந்த பணமானது அரசனுடைய இராணுவ செலவுக்கும் அரசு அதிகாரிகளுக்கான ஊதியத்திற்கும் மற்றும் பொதுப்பணிக்கும் விநியோகம் செய்யப்பட்டது. அந்த காலத்தில் இந்த 16 மகஜன பதாஸில் காசி, கோசலம், மகந்தம் இவங்க இதெல்லாம் மிக சக்தி வாய்ந்த அரசுகளாக இருந்தது. இதனுடன் போட்டி போடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அரசாக விருஜி இருந்தது. தன்னுடைய இராணுவ ரீதியையும் பொருளாதார ரீதியையும் மிகவும் சாதகமான இடமான கங்கை சமவெளி இருந்தது. கங்கை சமவெளியை கைப்பற்றுவதற்கு இந்த 16 மகாஜன பதங்களும் போட்டியிட்டன. அதில் மகதம் வெற்றி பெற்றது. அதன் முக்கிய அரசர் பிம்பிசாரர். இவர் என்ன பண்ணுறாரு, கங்கை சமவெளியை தன் வசப்படுத்தி கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய வைஷாலி, கோசலா நாடுகளுடன் திருமண உறவுகள் வைத்து கொள்கிறாரு. இதன் மூலம் கங்கை சமவெளியை அடையிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. ஒரு விரிவான நிர்வாக முறையை ஏற்படுத்துவதில் பிம்பிசாரர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். கிராமம் தான் இவருடைய அடிப்படை அழகாக இருந்தது. கிராமங்களை தவிர வயல்கள், மேய்ச்சல் நிலங்கள், தரிசு நிலங்கள், காடுகள் இவையெல்லாம் இருந்தன. இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருந்தது நம்ம பார்த்தோம். கிராமணி அப்படிங்கிற அதிகாரி கிராமத்துக்கு தலைவராக இருந்தார் இல்லையா. அவர் என்ன பண்ணுவார், விளைச்சலின் மதிப்பை அளவிட்டு வரி வசூல் செய்தார். அந்த 1/6 வரியானது அரசுக்கு செலுத்தப்பட்டது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அங்கே ஒரு விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் இயங்கி வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The son of Bimbisara is said to have murdered his father and ascended the throne in 493 BC. He continued his father's policy of expansion through military conquest. The capital city of Magadha was Rajgriha, which was surrounded by 5 hills, providing protection to the kingdom from external threats. Ajatashatru strengthened the Rajgriha fort and also built another fort at Padaligrama on the Ganges. It served as the exchange center for the local produce and later became the Mauryan capital of Padaliputra. Ajatashatru died in 461 BC and he was succeeded by 5 kings. All of them followed the example of Ajatashatru by ascending the throne by killing their parent. Fed up with such recurring instances, people of Magadha appointed the lost ruler's viceroy Sisunaga as the king. After the ruling nearly for half a century, the Sisunaga dynasty lost the kingdom to Mahabhatmananda, who founded the Nanda dynasty. The Nandas were the first of non-Kshatriya dynasties to rule in northern India. பிம்பிசாரருடைய மகன்தான் அஜாதசத்ரு. கிமு 493 தன்னுடைய தந்தையை பிம்பிசாரனை கொன்னுட்டு அரியணைக்கு வர்றாரு. இவரும் தன்னுடைய தந்தை மாதிரியே இராணுவ வெற்றிகளை ஏற்படுத்தி அரசாட்சியை விரிவுபடுத்துகிறாரு. மகதத்தின் தலைநகரான ராஜகிரகம் 5 மலைகளால் சூழப்பட்டிருக்கும். இதனால் வெளியிலிருந்து வரக்கூடிய எனிமீஸ் கிட்ட இருந்து மகதத்தை ஈஸியாக காப்பாற்றிடலாம். அதே சமயத்தில் ராஜகிரகத்துக்கு பக்கத்தில் கங்கை கரையில் பாடலிபுத்ராங்கிற கிராமத்தில் ஒரு கோட்டையை கட்டுறாரு. இந்த இடமானது உள்ளூர் உற்பத்திகளுக்கான பரிமாற்ற மையமாக விளங்குது. பின்னர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் ராஜகிரகத்திலிருந்து தன்னுடைய தலைநகரை பாடலிபுத்திரத்துக்கு மாற்றுகிறார். அஜாதசத்ரு கிமு 461 இறக்குறாரு. இவருக்கு பிறகு 5 அரசர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. எல்லாருமே தன்னுடைய தந்தையை கொன்னுட்டு தான் ஆட்சிக்கு வர்றாங்க. இப்படி தொடர்ந்து தந்தையை கொன்னுட்டு வர்றதை பார்த்து மனம் வெறுத்த மக்கள் எப்படியாவது இந்த ஆட்சி முறை மாறணும்னு நினச்சி மகத அரசின் ராஜ பிரதிநிதியான சிசுநாகரை அரசராக நியமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு காலம் அவர் ஆட்சி செய்கிறாரு. சிசுநாக வம்சமானது மகாபத்மனந்தரிடம் தன்னுடைய ஆட்சியை இழக்குது. இந்த சிசுநாக வம்சருக்கு அப்புறம் நந்த வம்சம் உருவாகுது. நந்த வம்சத்தின் முதல் அரசர் யார் அப்படின்னா மகாபத்மனந்தர். இவர்தான் சத்திரியர் அல்லாத முதல் அரசர் ஆவார். Mauryan Empire, State and Society. Mauryan Kings. Vishnugupta, who was the later known as Chanakya or Kautilya, fell out with the Nanda king and vowed to dethrone him. Chandragupta, perhaps inspired by Alexander of Macedonia, was raising an army and looking for opportunities to establish a kingdom of his own.
On hearing the news of Alexander's death, Chandragupta stirred up the people and with their help drove away the Greek garrison that Alexander had left at Takshila. Then he and his allies marched to Padaliputra and defeated the Nanda king in 321 BC. Thus began the reign of Mauryan dynasty. During the Chandragupta's reign, Seleucus, the general of Alexander, who had control over countries from Asia Minor to India, crossed the Indus only to be defeated by Chandragupta. Seleucus' envoy Megasthenes is said to have remained in India, and his account titled Indica is a useful record about Mauryan polity and society. After gaining control over the Gangetic plain, Chandragupta turned his attention to northwest to take advantage of the void created by Alexander's demise. These areas, comprising the present-day Afghanistan, Balochistan, and Makran, surrendered without any resistance. Thereupon, Chandragupta moved to central India. According to Jaina tradition, towards the end of his life, Chandragupta, who had by now become an ardent follower of Jainism, abdicated his throne in favor of his son Bindusara. Bindusara, during his rule, succeeded in extending the Mauryan Empire up to Karnataka. At the time of his death, a large part of the subcontinent had come under Mauryan suzerainty. Ashoka succeeded Bindusara in 268 BC. Desirous of bringing the remaining parts of South India into his empire, Ashoka waged a war against Kalinga in the 8th year of his reign. The people of Kalinga fought bravely, but they were defeated after a large-scale slaughter. This war and slaughter affected Ashoka so much that he decided to give up war. Ashoka became an ardent Buddhist after meeting the Buddhist monk Upagupta and propounded his dharma. The only true conquest, he proclaimed, is the conquest of self and the conquest of men's heart by the Dhamma or Dharma. He issued edicts which were carved out in the rock. In one of his Kalinga edicts, he tells us his horror and sorrow over the deaths which the war and conquest caused. In yet another edict, he makes it known that Ashoka would not tolerate any longer the death or captivity of even 100th or 1000th part of the number killed and made captive in Kalinga. Ashoka's passion for protecting life extended to animals as well. Hospitals were constructed for them, and animal sacrifice was forbidden. Ashoka sent his son Mahendra and his daughter Sangamitra to Ceylon to spread his message of Dharma there. Ashoka died after ruling for 38 years. Mauryan King, மௌரிய பேரரசர்கள். சந்திரகுப்த மௌரியர் அரசாட்சிக்கு வர்றதுக்கு பக்கபலமாக இருந்தவர் சாணக்கியர், கௌடில்யர், விஷ்ணுகுப்தர்னு சொல்லலாம். இதற்கு காரணம் நந்த அரசனுக்கும் சாணக்கியருக்கும் ஏற்பட்ட விரோதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்தர் எப்படியாவது அரசாட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வேளையில் மாசிடோனியாவின் அரசர் அலெக்சாண்டர் இறந்துடுறாரு. ஸோ இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற சந்திரகுப்தர் தட்சசீலத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அலெக்சாண்டரனுடைய படைகளை விரட்டி அடிச்சுட்டு மக்களை தன் பக்கம் சேர்த்து பாடலிபுத்திரத்துக்கு வர்றாரு. பாடலிபுத்திரத்துக்கு வந்து நந்த அரசனையும் தோற்கடித்து மௌரிய அரசாட்சியை நிறுவுறாரு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டரனுடைய தளபதி செலுக்கஸ் நிக்கோடரும் என்ன பண்ணுறாரு, சிந்து நதியை தாண்டி சந்திரகுப்தரிடம் படையெடுத்து வர்றாரு. எப்படி, அதாவது அவர் யார், செலுக்கஸ் நிக்கோடருங்கிற அவர் அலெக்சாண்டருடைய தளபதி, எப்படி தங்களுடைய பகுதிகளை பிடிக்கலான்னு சொல்லி. ஸோ அவருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் கடைசியில் என்ன ஆயிடுது, அவர் ஒரு திருமண உறவின் மூலமாக அந்த பகுதிகளை சந்திரகுப்தருக்கே கொடுத்துட்டு திரும்பி போயிடுறாரு. அந்த சமயத்தில் அவருடைய தூதரான செலுக்கஸ் நிக்கோடரின் தூதரான மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் இந்தியாவிலேயே தங்கி இண்டிகா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுகிறாரு. அந்த நூலானது மௌரியர் காலத்து அரசியலையும் சமூகத்தையும் நமக்கு அறிந்து கொள்ள மிகவும் உதவுது. அடுத்து கங்கை சமவெளியில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய பிறகு சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு, வடமேற்கு பக்கம் நார்த் வெஸ்டர்ன் சைடு தன்னுடைய கவனத்தை திருப்பி இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பலுச்சிஸ்தான், மக்ரான் ஆகிய பகுதிகளையும் தன்னோட சேர்த்துக்கிறாரு.
தன்னுடைய வாழ்நாள் கடைசியில் சமண மதத்தை, அதாவது ஜெயினிசமை ஃபாலோ பண்ணி தன்னுடைய அரச பதவியை என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய மகனுக்கு பிந்துசாரருக்கு விட்டு கொடுத்து பதவி விலகிடுறாரு. பிந்துசாரர் தன்னுடைய ஆட்சியில் மௌரிய பேரரசை கர்நாடகம் வரை விரிவுபடுத்துகிறார். அவரது மறைவின் போது இந்தியாவினுடைய ஆல்மோஸ்ட் பெரும் பகுதி மௌரியர்களுடைய ஆட்சியின் கீழ் வந்தது அப்படின்னு சொல்லலாம். கிமு 268 பிந்துசாரருக்கு பின் அசோகர் அரசராகிறார். பிந்துசாரனுடைய மகன் தான் அசோகர். தெற்கில் எஞ்சியுள்ள பகுதிகளையும் தன்னுடைய பேரரசில் இணைக்கும் ஆசையில் அவர் என்ன பண்ணுறாரு, 8வது ஆண்டில் கலிங்கத்தின் மீது படையெடுக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய ஒடிசா இருக்கு இல்லையா, அதை தான் கலிங்கம் அப்படின்னு கலிங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ கலிங்க மக்கள் வீரத்தோடு போர் புரிகிறாங்க. ஆனால் அந்த போரில் ஏகப்பட்ட உயிர் பலி ஏற்படுது. அதை பார்த்து அசோகர் பெரிதும் பாதிக்கப்படுறாரு. என்னடா இது, மனித உயிர்கள் இவ்வளவு ஈஸியாக எல்லாரையும் கொள்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாரு. ஸோ போரிடுவதை இனிமேல் நம்ம விட்டுடணும் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வர்றாரு. புத்த துறவியான, அதாவது புத்திஸ்ட் மாங்க் உபகுப்தா அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் தீவிர புத்திசம் ஃபாலோயராக மாறிடுறாரு. தன்னுடைய மகளையும் என்ன பண்ணுறாரு, புத்த சமயத்தை பரப்புவதற்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதே சமயத்தில் தனது கலிங்க கல்வெட்டு ஒன்றில் அவர் போர் மற்றும் வெற்றிக்காக நடந்த படுகொலைகளை பார்த்து தாம் அடைந்த மனவேதனையையும் அவரே பதிவு செஞ்சிருக்கிறார். மற்றொரு கல்வெட்டில் தாம் இனிமேல் கலிங்க போரில் நடந்த படுகொலைகளில் 100 பங்கை கூட, என் 1000 பங்கை கூட பொறுத்து கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. உயிர்களை காக்கும் அசோகரின் பெரும் விருப்பம் விலங்குகளை காக்கும் பொருட்டும் விரிவடைஞ்சது. விலங்குகளை பலியிடுவதையும் தடை செய்கிறாரு. விலங்குகளுக்கான மருத்துவமனைகள் திறந்தார். அசோகர் தனது மகளையும் தன்னுடைய செய்திகளை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அசோகர் 38 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் உயிர் துறந்தார். There are 33 edicts including 14 major rock edicts, 7 pillar edicts and 2 Kalinga edicts apart from minor rock edicts and minor pillar inscriptions. They form the reliable sources to know about the Mauryan Empire, in particular the dharmic rule of Ashoka. அசோகருடைய கல்வெட்டு மொத்தம் 33. இந்த 33 கல்வெட்டுக்களில் 14 முக்கியமான பாறை கல்வெட்டுக்கள், 7 தூண் பிரகடனங்கள், 2 கலிங்க போர் பத்தின கல்வெட்டுக்கள், இது போக சிறு பாறை கல்வெட்டுக்களும் தூண் பிரகடனங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மௌரிய பேரரசு பற்றி, குறிப்பாக அசோகரனுடைய ஆட்சியை பற்றி அறிய இந்த ஆதாரங்கள் மிகவும் நம்பகமான ஆதாரங்களாக திகழ்கின்றன. அவர் நேஷனல் எம்ப்ளம் வித் 4 lines இஸ் அ ரெப்ளிகா ஆஃப் த அசோகா பில்லர் ஆஃப் சாரநாத். 4 சிங்கங்களை கொண்ட நம்மளோட தேசிய சின்னம் எம்ப்ளம் இருக்கு இல்லையா, சாரநாத்தில் உள்ள அசோகர் தூணை பிரதிபலிக்கும் விதமாகவே தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அட்மினிஸ்ட்ரேஷன். The Mauryan state in its early years undertook some measures that were positive for the development of society. The state raised taxes to finance a huge standing army and vast bureaucracy. The Mauryans had evolved a very efficient system of governance. The king, as the head of administration, was assisted by a council of ministers. There were Mahamatryas, who functioned as secretariats to the ministers. The person in charge of revenue and expenditure was Samahatta. The empire was divided into 4 provinces, and these provinces were administered by governors who were usually princes or from the royal family. The district was under a Sthanika, while Gopas were in charge of 5 to 10 villages. The municipal administration was under a Nagaraga. 6 committees with 5 members each carried on their duties under him. They were to take care of the foreigners, to register the birth and death of the citizens, to look after trade and commerce, to supervise different manufactures, to collect excise duties and custom duties. Like the city or town administration, the military department was also managed by a board of 30 members, split into 6 committees, with 5 members in each of them. At the village level, there was Gramani, whose responsibility was maintaining the boundaries, keeping the records of land, and a census of population and livestock, in order to keep a vigil over the entire administration, including the conduct of officers. A well-knit spy system
was evolved and put in place. Justice was administered through well-established courts in all major towns and cities. Punishment for crimes was severe. Chandragupta's minister Chanakya is created with a book titled Arthasastra, which gives a detailed account of Mauryan administration. மௌரிய ஆட்சி நிர்வாகம். தொடக்க ஆண்டுகளில் மௌரிய அரசு எடுத்த சில நடவடிக்கைகள் சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தது. ஒரு பெரிய நிலையான இராணுவத்தை அமைக்கவும் பரந்த நிர்வாக அமைப்பை உருவாக்கவும் வரிகளை உயர்த்தியது. மௌரியர்கள் செயல்திறமிக்க அரசாட்சி முறையை உருவாக்கினார்கள். நிர்வாகத்தின் தலைவர் அரசர், அவருக்கு அமைச்சர்கள் குழுக்கள் இதெல்லாம் உதவி புரிந்தது. மகா மாத்ரேயர்கள் என்ற அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக பணியாற்றினாங்க, செக்ரட்டரிஸாக இருந்தாங்க. வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் பொறுப்பான அதிகாரி சமகர்த்தா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பேரரசு 4 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அவற்றை பெரும்பாலும் கவர்னர்ஸ், ஆளுநர்கள் ஆட்சி புரிந்தாங்க. பெரும்பாலும் இளவரசர்களே ஆளுநராக இருந்தாங்க. மாவட்ட நிர்வாகம் ஸ்தானிகா என்பவரின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 5 முதல் 10 கிராமங்களின் நிர்வாகியாக கோபர் அப்படிங்கிற ஒருவர் இருந்தார். கோபருங்கிறது பட்டம். நகர நிர்வாகம் நகரகா என்பவர் பொறுப்பில் இருந்தது. இவரது தலைமையில் தலா 5 உறுப்பினர்கள் கொண்ட 6 குழுக்கள் இருந்தது. அந்த ஒவ்வொரு குழுவும் மேற்கொண்ட பணிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டினரை கவனித்துக் கொள்ளல், குடிமக்களின் பிறப்பு இறப்பு ஆகியவற்றை பதிவு செய்தல், வணிகத்தை கவனித்துக் கொள்ளல், பல்வேறு உற்பத்தி தொழில்களை கவனித்துக் கொள்ளுதல், சுங்க கலால் வரி வசூல் செய்தல், இதெல்லாம் இவங்களுடைய கடமைகளாக இருந்தது. நகர நிர்வாகத்தை போலவே மிலிட்ரியிலையும் இராணுவத்துறையிலையும் 30 பேர் கொண்ட குழு இருந்தது. இந்த குழுவில் தலா 5 உறுப்பினர்களை கொண்ட 6 துணை குழுக்களும் இருந்தது. கிராம மட்டத்தில் எல்லைகளை பாதுகாப்பது, நிலம் குறித்த ஆவணங்களை பராமரிப்பது, மக்கள் மற்றும் கால்நடைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பது போன்ற பணிகளை செய்ய கிராம அதிகாரி இருந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கிராமினி, அவர்தான். அதிகாரிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கண்காணிக்க சிறந்த உளவுத்துறை ஸ்பை சிஸ்டம் இருந்தது. எல்லா முக்கியமான ஊர்களிலும் நகரங்களிலும் நீதி வழங்க முறையான நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாக. State used the surplus appropriated for the development of the rural economy by founding new settlements, granting land, and encouraging the people to settle as farmers. It also organized irrigation projects and controlled the distribution of water. There was state control of agriculture, mining, industry, and trade. The state discouraged the emergence of private property in land and banned its sale. The Mauryan state gave further boost to urban development. It secured land trade routes to Iran and Mesopotamia as well as to the kingdoms of northern China. Arthasastra refers to Kasi, Vanga, Kamarupa and Madurai as textile centers. The distribution of black polished ware of northern India as far as South India is indicative of the extent of trade during the Mauryan rule. Trade contributed to urbanization in a big way. New cities such as Kausambi, Baita, Vaishali and Rajagriha had sprung up in the Doab region. அதாவது கவர்மெண்ட்டோட சர்ப்ளஸ் அமௌண்ட், உபரி வருவாய் மக்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. எப்படின்னா, புதிய குடியிருப்புகளை உண்டாக்குதல், மக்களுக்கு நிலம் அளித்து விவசாயிகளாக வாழ ஊக்குவித்தல், பாசன வசதிகளை ஏற்படுத்துதல், நீர் பகிர்வை கட்டுப்படுத்துதல், இது மாதிரியான மேம்பாட்டுக்காக, பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசு வருவாயை பயன்படுத்தியது. வேளாண்மை, சுரங்கம், மைனிங்னா சுரங்கம் இல்லையா, தொழில், வணிகம் ஆகியவை அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. நிலத்தில் தனியார் சொத்துரிமை உருவாவதை அரசு விரும்பலை. நிலம் விற்பதையும் அரசு தடை செய்தது. மௌரிய அரசு நகர மேம்பாட்டிற்கு ஊக்கமளித்தது. ஈரான், மெசபடோமியா, நார்த் சைனாவில் அரசுகளுக்கு நிலவழியாக வணிக பொருள்களை கொண்டு செல்றதுக்காக பெருவழிகளை உருவாக்கியது. அர்த்தசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, காசி, வங்கம், காமரூபா, இப்போ இருக்கக்கூடிய அஸ்ஸாம் தான் அப்போ காமரூபான்னு சொல்லுவாங்க, மதுரை ஆகிய இடங்கள் துணி உற்பத்தி மையங்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தசாஸ்திரம் சொல்லுது. வட இந்தியாவின் பளபளப்பான கருப்பு மட்பாண்டங்கள் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்தியா வரை பரவி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மௌரியர் கால வணிகம் தெற்கு வரை பரவி இருந்ததை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நகரமயமாக்கத்திற்கு வணிகம் பெரிய அளவில் உதவியது. கௌசாம்பி, பிட்டா, வைசாலி, ராஜகிரகம் போன்ற புதிய நகரங்கள் தோவாப் பகுதியில் உருவாகின. தோவாப் அப்படின்னா
2 நதிகளும் சேர்கிற இடத்துல உருவாகக்கூடிய நகர அமைப்பை தான் தோவாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஜுகேஷனல் சென்டர்ஸ். Monasteries and temples served the purpose of imparting education. Nalanda was a great monastery built by the Magadha Empire. Educational centers offered Buddhist and Vedic literature, logic, grammar, medicine, philosophy, and astronomy. Even the science of war was taught. Nalanda became the most renowned seat of learning in course of time. It was supported by the revenues of 100 villages. No fees were charged to the students and they were provided free board and lodging. எஜுகேஷனல் சென்டர்ஸ். கல்வி மையங்கள். மடாலயங்களும் கோவில்களும் கல்வி கற்கும் பணியை செய்தன. மிகப்பெரிய மடாலயமான நாலந்தா மகதர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. கல்வி மையங்களில் புத்த வேத இலக்கியங்கள், தர்க்கம், இலக்கணம், மருத்துவம், தத்துவம், வானவியல் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. போர்க்கலைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. காலப்போக்கில் நாலந்தா அக்காலத்தின் மிக குறிப்பிடத்தக்க கல்வி மையமாக திகழ்ந்தது. வெளிநாட்டவர்களும் வந்து கல்வி கற்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதன் நிர்வாக செலவுக்காக 100 கிராமங்களினுடைய வருவாய் அதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படவே இல்லை. மாணவர்களுக்கு தங்கும் இடமும் உணவும் அங்கு இலவசமாக தரப்பட்டது. ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இந்த லெசன் வாஸ் ஓவர். பார்ட் 3 ஆல்சோ ஓவர். ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்க்கலாம். இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டுங்கிறது ஒரு சிறந்த வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் தான் சைனாவில் கன்ஃபூசியஸ், பெர்சியாவில் ஜொராஸ்ட்ரர், இந்தியாவில் மகாவீரர், புத்தர் இவங்க எல்லாரும் தோன்றி அரசியல்லையும் சமயத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கிமு 6ஆம் நூற்றாண்டில் மகாஜனபதாஸ், அந்த 16 மகாஜனபதங்கள் எப்படி உருவாச்சு, அதில் மகதம் எப்படி வலிமை மிக்க பேரரசாக உருவாச்சு, அதுக்காக பிம்பிசாரர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியருடைய உதவியினோட எப்படி அரசாட்சியை பிடிச்சார், அவருக்கப்புறம் அவர்களுடைய மகன்கள் பிந்துசாரர், அசோகர் எப்படியெல்லாம் ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அசோகருடைய நிர்வாக முறை, அவருடைய புத்த சமய பரவுதல், இதெல்லாம் தர்ம வழி, இதெல்லாம் பற்றி நம்ம இந்த பாடத்தில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.